வணக்கம். பிறன் இல் விழையாமையின் 8வது குறள். போலாமா? எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னடா இவங்க இப்படி போட்டு தள்ளுறாங்க, சமுதாயத்தை விளாசுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், மனசில் வரும். ஆனால் அந்த ஒரு ஆற்றாமை இருக்கிறது. ஐயோ, நம்ம தவறு செய்கிறோமோ, இவர்களுக்கு எதையுமே சொல்லாமல் போவோமோ, இப்போ கூட சொல்லலைன்னா எதிர்காலம் என்னவாகும் என்ற ஒரு கவலை மனசுக்குள்ளார வருது. இவ்வளோ நாள் வரல, ஏன் வரலன்னா எல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சமுதாயம் மீண்டும் 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 இந்த ஒழுக்கக்கேடான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு கவலை வருகிறது. சமுதாய நோக்கில் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக வரும், வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் நானும் ஒருத்தி. சரியா? பார்க்கலாமா? பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆற்ற ஒழுக்கு. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆற்ற ஒழுக்கு. வள்ளுவ பெருந்தகை இது வழியாக, இந்த குறள் வழியாக என்ன சொல்ல வருகிறார்? பிறருடைய மனைவியை நோக்காதவன், பார்க்க கூட மாட்டாங்களாம், அவனுக்கு என்ன பேராண்மை கொண்டவன். பிறருடைய மனைவியை நோக்குதலே தவறு என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் சான்றோர்கள், பேராண்மை மிக்கவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை இங்கு கூறுகிறார். அவருக்கு அரண் என்பதுதான் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்படுகிறது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அறநெறிகளை மிகவும் துல்லியமாக கடைப்பிடிப்பவர்கள், அந்த ஒழுக்க நெறியை தவறாமல் கடைப்பிடிப்பவர்களாகவும் பேராண்மை மிக்கவர்களாகவும் கொள்ளப்படுவார்கள். சரியா? பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோன், பார்க்கவே கூடாது அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். சரியா? அப்போ எந்த அளவுக்கு மனித சமுதாயத்தில் ஒழுக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பிறருடைய மனைவியை பார்த்தலே தவறு, அதுலேயும் அவளை அடைய வேண்டும் என்பது மிக கொடிய பாவச் செயலாகும், இழி செயலாகும். எந்நாளும் ஒருவருக்கு எந்த சிறப்பையும் கொடுக்காது. அவ்வாறு பிறன்மனை நோக்காத பெரியவர்கள், சான்றோர் பெருமக்கள் பேராண்மை மிக்கவர்களாக கருதப்படுவார்கள் என்கிறது இந்த திருக்குறள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.